ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். 2026 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களே, 3வது முறையா ஒன்றியத்தோட ஆட்சி அதிகாரத்தை நீங்க தானே கையில் வச்சிருக்கிறீங்க. இல்ல நாங்க தெரியாம தான் கேட்கிறோம். நீங்க ஆட்சிக்கு வந்தது ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்லது செய்யவா, இல்ல நம்மளுடைய இந்த இஸ்லாமிய நண்பர்களுக்கும் இஸ்லாமிய தோழர்களுக்கும் எதிராக சதி செய்யவா? நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 800 பேருக்கு மேல இலங்கை கடற்படையால தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதை கண்டிக்கிறதுக்காக உங்களை பெருசா எதுவும் செய்ய சொல்லல, சின்னதா ஒண்ணு மட்டும் செஞ்சு கொடுங்க. இனிமேலாச்சும் எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்சத்தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க, அது போதும். தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது, தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க? நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான். நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக தான். எப்படி? நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி, நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி ஏதோ அண்டர் கிரவுண்ட் ஆதாயத்துக்காக டீல் போட்டுக்கிட்டு, டீல் பேசிக்கிட்டு, இந்த அலையன்ஸ் வச்சுக்கிட்டு இந்த ஊரை ஏமாத்துற கட்சி எல்லாம் நம்ம டிவிக்கே கிடையாதுங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த பயமும் கிடையாது. மாபெரும் பெண்கள் சக்தி நம்மளோட இருக்கிறாங்க, மாபெரும் இளைஞர்கள் சக்தி நம்மளோட இருக்கிறாங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய சக்தி நம்மளோட நிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்லயும் வாழ்ற நம்ம தமிழ் நெஞ்சங்கள் மட்டும் இல்ல, உலகம் பூரா 100க்கும் மேலான நாடுகள்ல வாழ்ற நம்ம தாய் தமிழ் உறவுகள் எல்லாருமே என்ன விஜய் தளபதி விஜய் இல்லனா விஜய் தளபதி இப்படி சொந்தம் கொண்டாடுற கோடிக்கணக்கானவங்களோட அன்பு மாசியும் நம்மளோட இருக்கும்போது, இவங்க எல்லாருமே நம்மளோட நிற்கும் போது எதுக்குங்க இந்த பாசிச பாஜகவோட நேரடி கூட்டணியோ இல்ல மறைமுக கூட்டணியோ உறவு வச்சுக்க? நாம என்ன உலகமாக ஊழல் கட்சி? என்ன நம்மளை பத்தி சின்னதா ஒரு உண்மை ஒண்ணு சொல்லலாமா? என்னடா இவர் வாயால இப்படி சொல்றாருன்ட்டு யாரும் தவறா நினைச்சுக்க வேணாம். ஏன்னா இது ஒரு விதத்துல ஒரு ஃபேக்டும் கூட, அதனாலதான் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நம்ம யார் தெரியும்ல? நாம எல்லாருமே சொல்றேன், நாம யார் தெரியும்ல? இந்தியாவின் மாபெரும் மக்கள் சக்தி கொண்ட ஒரு மகத்தான வெகுஜன மக்கள் படை. அதனால நம்ம தலைமையில நாம் அமைக்க போற இந்த உண்மையான மக்களாட்சிக்கான அச்சாரமாக மாபெரும் மக்கள் சக்தியை அணி அணியாக நம்மளோட திரண்டு நிக்கிறப்போ இந்த அடிமை கூட்டணியில சேர வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குங்க. நம்மளுடைய இந்த கூட்டணி சுயமிழந்த கூட்டணியால இருக்காது, சுய மரியாதை கூட்டணியா தான் இருக்கும். இந்த ஒரு பக்கம் RSS கிட்ட அடிபணிஞ்சுக்கிட்டு, இன்னொரு பக்கம் மதச்சார்பற்ற கூட்டணின்னு இந்த மக்களை ஏமாத்துற கூட்டணியால நம்ம கூட்டணி இருக்காது. நான் இப்பவும் சொல்றேன், நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் உறுதியாக பங்களிப்பு செய்யப்படும். உடனே இந்த கேள்விகள்லாம் வரும். அப்ப யாரு கூட்டணி, யாரு வரா, யாரு போறா, இந்த கேள்விகள்லாம் வரும். இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே ஒரு பதில் தான், சஸ்பென்ஸ்ல சஞ்சாரம் செய்யுங்க. ஆனா ஒண்ணு, 2026 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. இந்த போட்டி எப்படி இருக்க போதுன்னா, இந்த அலையன்ஸை வச்சு எப்படியாவது நம்ம தப்பிச்சிடலாம். என்ன இந்த பழைய இந்த மேத்தமேட்டிக்ஸ் அரித்மேட்டிக்ஸ் இதெல்லாம் வச்சு எப்படியாவது நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களோட அந்த கனவு ஒரு நாளும் மைப்படாது. சரி, இப்ப நம்ம வேற ஒரு ஏரியாவுக்கு ஒன்று வருவோம். எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன்.
மக்கள் அரசியல் என்ற அந்த சவுக்க கையில் எடுக்கலாமா? யாருக்கு எதிரான தானே கேட்கிறீங்க? வேற யாரு? மறைமுக உறவுக்காரர்களான பாசிச பாஜகவும் பாய்சன் திமுகவும் தான். மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களே, 3வது முறையா ஒன்றியத்தோட ஆட்சி அதிகாரத்தை நீங்க தானே கையில் வச்சிருக்கிறீங்க. இல்ல நாங்க தெரியாம தான் கேட்கிறோம். நீங்க ஆட்சிக்கு வந்தது ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்லது செய்யவா, இல்ல நம்மளுடைய இந்த இஸ்லாமிய நண்பர்களுக்கும் இஸ்லாமிய தோழர்களுக்கும் எதிராக சதி செய்யவா? மக்களுக்கு உங்ககிட்ட கேட்கறதுக்குன்னு ஏராளமான கேள்விகள் இருக்குது. அதனால அவங்க சார்பா அவங்கள ஒருத்தனா அவங்களோட ஒரு உண்மையான ஒரு பிரதிநிதியா உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும். மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அவர்களே, நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 800 பேருக்கு மேல இலங்கை கடற்படையால தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதை கண்டிக்கிறதுக்காக உங்களை பெருசா எதுவும் செய்ய சொல்லல, சின்னதா ஒண்ணே ஒண்ணு மட்டும் செஞ்சு கொடுங்க. இனிமேலாச்சும் எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்சத்தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க, அது போதும். உங்களுடைய இந்த முரட்டு பிடிவாதத்தால நீங்க நடத்துற இந்த நீட்டு தேர்வு, அதனால இங்க என்னென்ன நடக்குதுன்னு சொல்றதுக்கே மனசு வலிக்குது. அதனால அந்த நீட்டு தேர்வு தேவையில்லைன்னு அறிவிச்சிருங்க, அது போதும். செய்வீர்களா திரு நரேந்திரபாய் தாமோதர் மோடிஜி அவர்களே? எங்களுக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன நல்லதோ அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறீங்க. ஆனா ஆட்சி அதிகாரத்தை மட்டும் கையில வச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்த நேரடியாக ஒரு பாசிச பாஜக அடிமை கூட்டணி ஒண்ணு. அடுத்து உங்களோட இந்த மைனாரிட்டி ஆட்சியை ஓட்டுறதுக்காக மறைமுகமாக RSS அடிமை குடும்பம்னு இன்னொரு கூட்டணி. இப்படி மக்கள் சக்தியே இல்லாத இந்த ஊழல் கட்சிகளை மிரட்டி அடிபணிய வச்சு 2029 வரைக்கும் சொகுசு பயணம் போயிடலாம்னு திட்டம் தீட்டி வச்சிருக்கிறீங்க. அதானே ஜி? என்ன ஜி? ஒண்ணு மட்டும் சொல்றேன், தெரிஞ்சுக்கங்க. என்னதான் நீங்க இந்த நேரடி மறைமுக கூட்டணி குட்டிகரணம் போட்டாலும் தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது. தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க? இங்க ஒரு MP சீட்டு கூட தரலன்றதுக்காக தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதுவுமே செய்யாம ஓரவஞ்சனை செய்யுது இந்த ஒன்றிய பாஜக அரசு. சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த மண் இந்த மதுரை மண். அதனால இங்க அந்த கீழடியில கிடைச்ச ஆதாரங்களை எல்லாம் மறைச்சிட்டு எங்க நாகரிகத்தையும் எங்க வரலாறையும் அழிக்கிறதுக்காக உள்ளடி வேலை செய்யலாம்னு நினைக்கிறீங்க. தமிழ்நாட்டை தொட்ட என்ன நடக்கும் நீங்க பல உதாரணங்கள் இருக்குது. அதனால இதையெல்லாம் மறைச்சிட்டு எங்க மக்களை ஏமாத்திடலாம்னு மட்டும் நினைக்காதீங்க. மத நல்லிணக்கத்திற்கு பெயர் பெற்ற இந்த மதுரை மண்ணிலிருந்து சொல்றேன், உங்க எண்ணம் எல்லாம் ஒரு நாளும் ஈடேறாது.